பேர் வந்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட் நம்பர் எது, உங்களுக்கு எப்படி கான்டாக்ட் பண்றது அப்படின்னு போட்டுருக்காங்க. நம்பர் சொல்லிடுங்க. அப்பாயின்மெண்ட் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது 8148995652 என்னுடைய நம்பர். என்னுடைய நேம் வந்து ஆசியா. நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்கு, ஓஎம்ஆர்ல துறைப்பாக்கத்தில் இருக்கு. கான்டாக்ட் பண்றவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பக்கத்துல சரௌண்டிங்ல இருக்கவங்க துறைப்பாக்கத்துக்கு வரலாம் சென்னையில. கார்த்திக், நீங்க தான் நம்பர் கேட்டிருந்தீங்க, அவங்க போட்டிருக்காங்க. சூப்பர் சாட் போட்டவங்க தயவுசெய்து அடுத்த லைவ்ல நம்ம உங்களுடைய கேள்வி தெரிவிக்க சொல்லுவோம். இப்போ இந்த கண்டென்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பதிவாக சொல்லிட்டு வராங்க, அதை நோட் பண்ணிட்டு அடுத்த லைவ்ல நம்ம கேட்கலாம். ஓகேவா? கால் பண்ண வேண்டிய நம்பர் 8148995652. அடுத்து மாங்கல்ய தோஷம் அப்படின்னு பார்க்க போறோம். மாங்கல்ய தோஷம் அப்படின்னா பெண்ணுக்கு 8ஆம் இடம் மாங்கல்ய தோஷம். அப்ப 8ஆம் அதிபதியோட ராகு கேது சம்பந்தப்படுறது. அதுக்கு தான் இந்த ஜாதகம் போட்டு ரெடியா வச்சிருக்கேன். இங்க பாருங்க, லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியும் சனி, 8ஆம் அதிபதியும் சனி. அப்போ 7ஆம் அதிபதியோடையும் கேது இருக்கு, 8ஆம் அதிபதியோடையும் கேது இருக்கு. அந்த 8ஆம் அதிபதி மேல 2024-23 சம்திங்ல இவங்களுக்கு சனிக்கு கேது மேல உங்களுக்கு ராகு மேல கேதுவும் போயிட்டு இருக்கும். அப்போ இந்த நேரங்கள்ல இவங்களுக்கு மன வாழ்க்கையில கண்டிப்பா பிரச்சனை வந்திருக்கணும். எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் ராகு 8ஆம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய நேரத்துல அவங்க ஜாதகத்துல ஜனன ஜாதகத்துல 8ஆம் அதிபதி மேலேயோ 8ஆம் இடத்து மேலேயோ ராகு பயணம் பண்ணும் காலங்கள்ல இந்த யாரெல்லாம் வந்து இந்த தாலியை கழட்டி வீசுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பெண்களுக்கு பாருங்க மேக்சிமம் 8ஆம் இடத்துல ராகு கேது பயணம் பண்ணிட்டு இருக்கும். கோச்சார ராகு கேது மேல ஜனன ஜாதக ராகு கேது பயணம் பண்ணும் போதும் 8ஆம் அதிபதி அல்லது 8ஆம் இடம் இந்த இடங்கள்ல பயணம் பண்ணும் போதும் கண்டிப்பா இந்த மாங்கல்யத்தை தூக்கி வீசுற பெண்ணுங்கள் எல்லாமே பாருங்க அவங்களுக்கு கண்டிப்பா இந்த ப்ராப்ளம் இருக்கும். அதே போல சுக்கிரன் ராகு கேது, சுக்கிரனோட ராகு கேது பெண்களுக்கு. சுக்கிரன் அப்படின்னா பெண் இல்லையா? சுக்கிரனோட கேது, சுக்கிரனோட ராகு, 8ஆம் அதிபதியோட ராகு கேது, 8இல் ராகு கேது, இந்த மாதிரி இந்த அமைப்பு உங்க ஜாதக கட்டத்துல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது வந்து மாங்கல்ய தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அப்போ 8ஆம் இடத்துல இந்த ராகு கேது மட்டும் இல்லாம பாவ கிரகங்கள் 12ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி இவங்க யாராவது இந்த 8ஆம் இடத்துல சம்பந்தப்படும் போது, ராகு கேது கூட சம்பந்தப்படும் போது கண்டிப்பா இது மாங்கல்ய தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாங்கல்ய தோஷம் இருக்கு, இதை எப்படி நிவர்த்தி பண்றது அப்படின்னா, சுமங்கலி பெண்களுக்கு 9 பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு ஜாக்கெட் பிட்டு, வளையல், அவங்களுக்கு தேவையான குங்குமம், மஞ்சள், தேவையான பொருட்கள் ஒரு சில பொருட்கள் வாங்கி 9 சுமங்கலி பெண்களுக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணிட்டு அவங்களுக்கு தானமா கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு இந்த மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி ஆகும். அதே போல வீட்டுல சுமங்கலி பூஜை செய்யறதுமே உங்களுக்கு இந்த மாங்கல்ய தோஷம் இருந்ததுன்னா கிளியர் ஆகும். ஓகேங்களா? இந்த பரிகாரம் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை கிளியர் ஆகும். அதாவது முக்கியமான இன்னொன்னு, தாலி கூட எடுக்கிறது காசு இல்லாம இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பெண்களுக்கு, ஏழை வீட்டு பெண்களுக்கு ஒரு தாலி என்ன ஒரு 1/4 பவுன்ல இருந்து 1/2 பவுன் அவ்வளவுதான் வரும். அந்த பெண்ணுக்கு தாலி எடுத்து கொடுக்கறது உங்களுடைய மாங்கல்ய தோஷத்தை முழுமையா கிளியர் பண்ணும். மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடியவங்க ஏழை பெண்களுக்கு மாங்கல்யம் தானம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து மாங்கல்ய தோஷம் பார்த்தாச்சு. இடதோஷம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இடதோஷம், பூமி தோஷம். இடதோஷம், பூமி தோஷம், சல்லிய தோஷம்,